அதான் கொடுத்தாரு. எங்கண்ணே நேரம் இங்கே வந்தீங்க? அங்கே நாட்டு விவசாயிகளுக்கு லாபகரமான விலையை கொடுக்குறேன்னு மோடி ஐயா சொன்னார். அதற்காக கொடுக்கல. அதுக்காக டெல்லியில் சரி போராடலான்னு நாங்கள் ஒரு 307 பேர் ட்ரெயினில் போனோம். எங்களை மத்திய பிரதேசில் நர்மதாபுரம் இடத்துல ட்ரெயினை நிறுத்தி பிடிச்சாங்க. பிடிச்சோன்னே அப்புறம் அவங்க டீபோர்ட் பண்ணி எங்களை இறக்குனாங்க. இறக்கி 3 கோச் அனுப்பி திருப்பி அனுப்புகிறேன்னாங்க. 2 கோச்சினால எங்களுக்கு இடம் கிடைக்கல. அதனால் நாங்கள் நாக்பூரில் போராட்டம் நடத்துகிறோம். எங்கள் மேலே கேஸ் போட்டு 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. விவசாயி உரிமைக்காக இந்த நாட்டில் கேட்கக்கூடாதா, கேட்பது தவறா என்று மோடிக்கிட்ட மனு கொடுக்க போனோம். காவல்துறை போன வெள்ளிக்கிழமை விடமாட்டேன்ட்டாங்க. அதனால் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க, கலெக்டர் மனுவே வாங்க மாட்டேங்கிறார். அவர் ஜனாதிபதிக்கு சமமான பதவியில் இருக்கிறான விவசாயெல்லாம் பிச்சைக்கார பயிலையா, அடிமைகள்கிட்ட நான் மனு வாங்கணும் நெசசிட்டி இல்லைன்ட்டார். அதனால் இன்றைக்கி நாமம் போட்டுட்டு அடிமைகள் எல்லாம் உணவுக்கு பதிலாக மனித மலத்தை தின்னுட்டு உட்காந்துருக்கோம். மனித மலத்தை தின்னு உட்காந்தாலும் கேட்க நாதி இல்லை.